ஐயா, என்னுடைய பெயர் வந்து சேகர். நான் வந்து தேசிய விருது 2012 தேசிய விருது வாங்கினேன். நான் வந்து புதுவையில் வந்து முதல் புதுவை அரசு மூலிமா 1986 மாநில விருது வாங்கியிருக்கேன். அது தவிர கலை சிற்பி அவார்ட் சூரஜ் மேளாவில் வாங்கியிருக்கேன். சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். பல விருதுகள்லாம் பெற்றிருக்கேன். பல வெளி மாநிலங்களுக்கு, வெளி ஸ்டேட்டு மாநிலங்கள், அது வெளி ஊர்களுக்கும் போயிருக்கேன். உதாரணமாக USA, அமெரிக்காவில் வந்து 15 நாள் இருந்திருக்கேன். ஃப்ளோரிடா, கிளீன் ரிச்சர்ட்ஸ், ரியான், கலிஃபோர்னியா, பல இடங்களில் அங்கே இருந்து 15 நாளும் டெமோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜெர்மன் போயிருக்கேன், ஃப்ரான்ஸ் போயிருக்கேன், ரெய்னியோ, இது மாதிரி பல தர இடத்துக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 நம்ம புதுவை மாநிலத்திலையும் தமிழகத்திலையும் நம்ம காகிதக்கூழ் பொம்மைன்ற ஒரு தனி சிறப்பு பெற்று இன்றைக்கி GI கிராஃப்ட் பெற்று இன்றைக்கி பெரிய அந்தஸ்தில் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழில் வந்து ஒரு காலத்தில் 86 2002 இந்த தொழில் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது மோல்டு, நாங்கள் மோல்டே கிடையாதுங்க, கையால் செய்கிறோம், மோல்டு செய்கிறது நாங்கள் தான்ட்டு சொல்லி DC டெல்லி அளவில் இது போராடி இதுக்காக காகிதக்கூழ் பொம்மை வந்து உலகளாவிலேயே பிரசித்தி பெற்றது. இதை நம்பி ஏகப்பட்ட கைவினை கலைஞர்கள் 10,000 பேருக்கு மேலே இருக்காங்கன்ட்டு சொல்லி வாதாடி இதை வந்து இந்த கிராஃப்டில் சேர்த்து அந்த பெருமை நமக்கு வந்து இந்த டெல்லியில் வந்து இது நல்ல சிறப்பு. இந்த பொம்மைங்களுக்கு, காகிதக்கூழ் பொம்மைங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு லாரி எடுத்துகிட்டு போனாலும் விற்றுரும், அவ்வளோ சிறப்பு. இப்போல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியல ஒன்று. அதே மாதிரி இந்த தொழிலினுடைய சிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வந்து இந்த வில்லியனூரில் யாருமே இல்லைங்க, கைவினை கலைஞர்கள்ன்ற சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. புதுவை மாவட்டம் தொழில் மையம் மூலிமா ராமகிருஷ்ணன் டிக்கு பொதுமேலாளர் மூலிமா வில்லியனூருக்கு போங்க, அவார்டெலாம் வாங்கியிருக்கீங்க, அந்த ஊரில் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆளும் போக மாட்டாங்கன்னு சொல்லி என்னை முதல்ல அனுப்பி வச்சுருந்தாங்க. 86 87 வரைக்கும் இங்கே வந்து ஆரம்பித்தேன். 2000 சூரஜ் மேளான்ட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் போயிருந்தேன். அதுலேருந்து நமக்கு ரொம்ப டர்னிங். அந்த வில்லியனூர் தேரை புதுப்பிச்சிருக்கேன் 1992. அது மாதிரி சிறப்பான வெளி உலகத்துக்கு நான் இன்னும் வெளியே வரலையே தவிர என்னுடைய சிறப்பு வந்து தொழிலை வந்து முனைப்போடு இதை முன்னேற்றன்ற வெறித்தனமாக இது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 5 அடி 6 அடி 15 அடி 25 அடி என்ற அளவுக்கு பெரிய அளவில் 1 இன்ச்சிலேருந்து சார் கூட எந்த வேலையிலேருந்து இருக்குன்னாரு, 50 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 55,000-60,000 வரைக்கும் கூட செய்கிறோம். இந்த பொருள் வந்து பாதுகாப்பானது, இதுக்கு மெட்டீரியல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கானது, உட்டுலாம் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் லெவலில் இன்றைக்கி வில்லியனூர் நம்ம காகிதக்கூழ் பொம்மைனா தனி சிறப்பு. இதை கிட்டத்தட்ட வந்து பயிற்சி வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பிள்ளைங்களுக்கு மேலே கொடுத்துருக்குறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போய், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, என்கிட்ட கற்றுட்டு போனவங்களாம் அங்கெல்லாம் வெளியிலலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த தொழில் இப்போது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஜவுளித்துறை, புதுடெல்லி அகில இந்திய கைவினை வாரியம் அது மூலயமா எங்களுக்கு சிறப்பாக ட்ரைனிங் சென்ட்ரு மேற்படி நல்ல டிசைனிங், நல்ல ஒர்க்கு, நல்ல ஸ்கில்லு, ஏகப்பட்ட ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து இதை வந்து மேன்மைப்படுத்தி நல்ல அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க வெளியளவில். இப்போ மாநில அரசும் மத்திய அரசும் இந்த தொழிலுக்காக பலதரப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட விஸ்வகர்மான்ற பேரில் எல்லா கைவினை கலைஞர்களுக்கும் போனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாரத பிரதமர் வந்த பிறகு இன்றைக்கி பட்டிக்காடு நாங்களாம் நினச்சே பார்க்க முடியாத இந்த பெரும் சாதனையான குடியரசு தினாவில் தம்பதிகளோடு இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து 2 பேர் போகிறோம். அதில் வந்து எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த தொழிலுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. என்னுடைய வயது 67 வயதாகுது. இந்த தொழிலுக்காக பெரிய சாதனை படைச்சிருக்காரு. என்கிட்ட இருந்து கற்றுட்டு போனவங்க இன்றைக்கி 50-60 பேரை யூனிட் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி காகிதக்கூழ் பொம்மை நம்மளோட இல்லாத புதுவை, தமிழகம், கேரளா, கர்நாடகா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம். அவங்கெல்லாம் இங்கேருந்து கற்றுட்டு போய் அங்கே செய்கிறாங்க. குறிப்பாக ஒரிசாலேருந்து இங்கேருந்து கற்றுட்டு போய் அங்கே செய்கிறாங்க. குவாலியரில் போய் செய்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம புதுவை அரசு முன்னேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த தொழில் கற்றுக்கிட்டவங்க இன்றைக்கி பயிற்சி பெற்ற மாணவர்கள்லாம் 20 வருஷம் 30 வருஷம் அவங்கவுங்க தனித்தனி யூனிட் வச்சு புதுவையிலே இன்றைக்கி வந்து 30-40 யூனிட் லேடிஸுங்களே வச்சுருக்காங்க, ஜென்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்து இது ஒரு பெரிய கை கொடுக்குற தொழிலாக இருக்குது. ஓய்வு நேரத்தில் செய்யலாம், டைம் இருக்கும்போது செய்யலாம். இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம், எந்த வயசுக்காரங்களும் செய்யலாம். அந்த அளவுக்கு இதை வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதையெல்லாம் நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் உதவி இயக்குனர் திரு வினோத், DC, RD இவங்கெல்லாம் இருந்து இதுக்காக முன்னேற்றத்துக்காக ரொம்ப வழி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்காட்சிலாம் வச்சுருக்காங்க. இப்போ கூட அந்த மெரினா கடற்கரையில் வந்து காந்தி ஷில்ப பஜார்னு இன்றைக்கி வந்து 70 ஸ்டால்லாம் கொடுத்து பலதரப்பட்ட கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்துக்காக நம்ம அரசு பெரும் பாடுபட்டிருக்கு. இதனால் எங்கள் கலைஞர்கள்லாம் பெரிய அளவில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த தொழில் அறியாத இருக்கணும், பின்காலத்தில் இன்னும் முன்னேறணுன்னா
என்னுடைய தகுதிக்கு என்னுடைய இதுக்கு அனுபவத்துக்கு இதையெல்லாம் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு இட வசதி இல்லை. இது ஒரு வீடு வாடகை எடுத்து செய்கிற அளவுக்கு கலைஞர்களால் முடியல. அவங்களுக்கு போதுமான அனுபவம், அவங்க இருந்து செய்கிற அளவுக்கு இட வசதியும் பொருளாதார இதுவும் கொஞ்சம் கொடுத்து, அதுக்கு முன்னாடி பயிற்சி கூடங்கள்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப அளவில் இப்பயும் கொடுக்குறாங்க, அதிக அளவில் இல்லை. வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு டிஏடி எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து மேம்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் அதை கொஞ்சம் கொண்டு வந்து இந்த தொழிலை உச்சத்துக்கு கொண்டு போனாங்கன்னா வருங்கால கலைஞருக்கு வேலைவாய்ப்புக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த குடியரசு கூட எங்களுக்கு போக வர ட்ரெயின் டிக்கெட்டு, சாப்பிட, அங்கே தங்கறதுக்கு இடத்துக்கு எல்லாமே மத்திய அரசு கொடுத்து எங்களை நல்லா கௌரவப்படுத்தி இந்த தொழில் கலைஞர்களை ஊக்கப்படுத்துகிற இந்த அரசுக்கு எங்களுடைய சார்பிலும் எங்களுடைய கைவினைஞர்கள் சார்பிலும் இந்த தொழில் மேல் உள்ள பற்றுதல் பேரிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இதை வெளி உலகுக்கு கொண்டு வரும் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் எங்கள் சார்பிலும் கைவினைஞர்கள் சார்பிலும் இதை மனமாற வாழ்த்துகிறேன். எங்களுடைய வாழ்த்துக்கள் உரித்தாக. நன்றி, வணக்கம், சேகர்.